எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திக்கிறோம். என்ன வீடியோனா பீரியட்ஸ் பத்தி. பீரியட்ஸுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு? பீரியட்ஸுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்ன விஷயம், அதில் என்ன மெட்டீரியல் பெண்களுக்கே தெரியாது. ஸோ அந்த தகவல் வீடியோ தான் இது. பீரியட்ஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன விதம், என்னென்ன சைஸ், அது என்ன மெட்டீரியல், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஏற்ற ப்ராடக்ட் எது அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பீரியட்ஸ் விஷயத்தில். ஆஸ் வெல் அஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியாமல் நம்ம ஏனோ தானோன்னு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த விஷயத்தில் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ போகிறதுக்கு மறக்காம சீஸ் மேக்கப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், மற்றபடி லைக்கும் பண்ணுங்க. ஓகேங்க, அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் இப்போ இருக்கக்கூடிய அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை தான் உங்களுக்கு நான் தெரிவிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்த முடியும். முன்னாடிலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இப்போ தேவையில்லைன்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் ரொம்ப பாப்புலர் ஆச்சு, இப்போவும் ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னா சானிட்டரி பேட்ஸ், டிஸ்போசபிள் சானிட்டரி நாப்கின்ஸ். இதை 1888லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் யூஸ் பண்ணுற அப்சார்பன்ட் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ். இது உட் பல்ப்லேருந்து எடுக்கப்படுறது. அதுக்கப்புறம் காட்டனும் பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு பேடாக அப்சார்பிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. பேட்ஸ் ரெண்டு விதமாக ஆகும். ஒன்று ரெகுலர் பேட்ஸ், இன்னொன்று விங்ஸோட இருக்கிற பேட்ஸ். விங்ஸ் எதுக்கு வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் டிஸ்கவர் பண்ணாங்க. விங்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பேண்டீஸில் ஒட்டி ஈஸியாக வெளியில் வராமல் கீழே விழாமல் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் அதை உருவாக்குனாங்க. இப்போது பேட்ஸ்லேயே சைஸஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ளீடிங்க்கு ஏற்ற மாதிரி ஹெவியோ லைட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்ஸோட சைஸஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபைனலாக பேட்ஸை 3லேருந்து 4 மணி நேரம்குள்ளே மாற்றிடணும். கண்டினியூஸாக போடக்கூடாது. ஸோ 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே பேட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுதான் பேசிக் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பேட்ஸை பற்றி. இந்த மாதிரி டைம்லலாம் நம்மளோட சருமம் ரொம்ப டல்லாக ட்ரை ஆகிடுதில்ல. டல் ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொன்னாலே நம்ம முகத்தில் தான் நம்மளோட அட்டென்ஷன் போயிருக்கோம். ஆனால் நம்மளோட பாடிஸ் இருக்க ஸ்கின்னும் இதால் அஃபெக்ட் ஆகுது. இப்போ இருக்கிற பயங்கரமான ஹீட் ஹியூமிடிட்டியால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்க ஸ்கின்னும் டல்னஸ், ட்ரைனஸ், அன்ஈவன் ஸ்கின் டோனால அஃபெக்ட் ஆகுது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் முகத்தோட இஷ்யூஸை தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி ப்ராடக்ட்ஸ் தான் பாடி இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் டெர்மோகோ அவங்களோட 1% வைட்டமின் சி டெய்லி க்ளோ பாடி வாஷ் வித் கோஜிக் ஆசிட் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோஜிக் ஆசிட் ப்ளஸ் எல் குளுட்டதியானோட சோப்பும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாடி வாஷில் வைட்டமின் சி, கோஜிக் ஆசிட், ஆர்புட்டின் இருக்கிறதுனால நம்மளோட சன் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணவும், லைட்டன் பண்ணவும், டேமேஜை குறைக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாடி வாஷில் எல்-அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது. இது ஒரு பொட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் சி. இந்த பவர் ஹவுஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம சருமத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிக்மெண்டேஷனை குறைக்கும், ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், ஸ்கின் டோனை ஈவன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சன் டேமேஜை ட்ரீட் பண்ணும். நிறைய பாடி வாஷ் பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்தை பயங்கர ட்ரைனஸ் ஆகிடுது. ஆனால் இதில் பென்டவைட்டன் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் 24 ஹவர்ஸ்க்கு ஹைட்ரேட்டடாக இருக்கும். அடுத்தது டெர்மோகோட கோஜிக் ஆசிட் எல் குளுட்டதியான் டெய்லி சென்டட் சோப் பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், மெலனினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், சருமத்தை பிரைட்டர் ஆக்கி டார்க் ஸ்பாட்ஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாடி வாஷ் அந்த சோப்பை டெய்லி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் குறைச்சி ஒரு நரிஷ்ட் அண்ட் ஹெல்த்தி ஸ்கின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டோனும் ஈவன் ஆகி ஒரு பிரைட்டர் ஸ்கின் கிடைக்கும். எப்பவுமே ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் பயன்படுத்துறதையும் மறந்துடாதீங்க. டெர்மோகோ வெப்சைட்டில் நீங்கள் வாங்குகிற ஒரு ஆர்டரும் ஒரு சைல்டோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூமியோடு சேர்ந்து இந்த வருடம் 10,000 குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க பிளஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட்டில் இந்த கூப்பான் கோட் போட்டு நீங்கள் அவங்க வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். எங்களோட ப்ராடக்ட்ஸ் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் இந்த 3 வெப்சைட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த டிஸ்கவரியில் தான் டேம்பான்ஸ். டேம்பான்ஸ் கண்டுபிடிச்சது ரீசன் பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் போட்டு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது டேம்பான்ஸ் நம்மளோட வெஜைனாக்குள்ளேயே போட்டு அப்சார்ப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்த கான்செப்ட் தான் டேம்பான்ஸ். இந்த மாதிரி தான் டேம்பான்ஸ் இருக்கும். ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே திரண்டு இருக்கும்.
அந்த சிலிண்டரை அப்ளிகேட்டர் இல்லாமல் நம்ம வந்து வெஜானாக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுடணும். ஸோ பிளட்டு வந்து நம்ம வெளியிலலாம் வராமல் அந்த ஸ்பஞ்சுக்குள்ளேயே வந்து அப்சர்வ் ஆகிடும். டேம்பானோட அப்சார்பன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒன்றா காட்டனில் செஞ்சுருப்பாங்க, இல்லை ரயானில் செஞ்சுருப்பாங்க, இல்லை ரெண்டுமே சேர்த்து செஞ்சுருப்பாங்க. இந்த டேம்பான்லேயும் வந்து சைஸஸ் இருக்குது. லைட் ஃப்ளோ, ரெகுலர் ஃப்ளோ, ஹெவி ஃப்ளோ. அதுக்கப்புறம் டேம்பான்ஸை வந்து 4லேருந்து 8 மணி நேரம்குள்ளே நம்ம மாற்றிக்கணும். டேம்பான்ஸ்க்கு அப்புறம் டிஸ்கவர் பண்ணப்பட்டது தான் வந்து மென்ஸ்ட்ரல் கப்ஸ். மென்ஸ்ட்ரல் கப்ஸ் எதுக்கு வந்துச்சுன்னா, இந்த டேம்பான்ஸ் பேட்ஸுக்கெலாம் வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு ரொம்ப மோசம். ஏன்னா நிறைய டிஸ்போஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ என்வாயன்மெண்ட்டுக்கு நிறைய பிளாஸ்டிக் சேருது, நிறைய இன்னும் பொருட்கள் சேருது. இதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் போது தான் மென்ஸ்ட்ரல் கப்னு வந்துச்சு. மென்ஸ்ட்ரல் கப் பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் செய்யப்படுது. இந்த மாதிரி தான் இருக்கும்னு பார்க்குறதுக்கு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்மளோட வெஜைனாக்குள்ளே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே விரிஞ்சிட்டு நம்மளுக்கு இதில் எல்லாமே கலெக்ட் ஆகிடும். எல்லா பீரியட் பிளட்டும் இதில் கலெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபுல் ஆகிட்ட அப்புறம் நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்க குச்சி மாதிரி இதை வந்து இழுத்துட்டோன்னா வந்துடும். இதுவும் வந்து 4லேருந்து 8 மணி நேரம் நம்ம மாற்றணும். ஆஸ் வெல் அஸ் நிறைய மென்ஸ்ட்ரல் கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸபிள், சிலது தான் வந்து டிஸ்போசபிள். இதோட மெயின் பெனிஃபிட் வந்து அதிக என்வாயன்மெண்டல் டேமேஜ் இல்லாமல் இருக்கும்ன்றது தான் இது வந்து சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கலாம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. மென்ஸ்ட்ரல் கப் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சர்விக்ஸோட சைஸ், நம்ம கப்போட சைஸ், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஃபர்மாக இது இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு முக்கியம். பீரியட் ப்ராடக்ட்ஸில் அடுத்தது வந்து பீரியட் பேண்டீஸ். இந்த டேம்பான், பேட்ஸு, மென்ஸ்ட்ரல் கப்ஸ் இதெல்லாம் எதுவுமே வேணாம். பேண்டீஸ் மாதிரி நான் போட்டுக்கணும், பீரியட்ஸையும் வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்ற டிஸ்கவரியில் வந்தது தான் பீரியட் பேண்டீஸ். இதுலேயே வந்து அப்சார்பன்ட் மெட்டீரியல் வந்து உள்ளேயே இருக்கும். அந்த அப்சார்பன்ட் மெட்டீரியல் தான் வந்து மைக்ரோஃபைபர். இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து இதை அப்படியே பேண்டீஸ் மாதிரி போட்டுக்கலாம். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்பாட்ட பேசிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, ஏன்னு தெரியல. ஸோ மென்ஸ்ட்ரல் பேண்டீஸ் பற்றி நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, அதோட அப்சார்பன்ட் மெட்டீரியல் வந்து பேண்டீஸ்லேயே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் இதை பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே இதை வந்து வாஷ் பண்ணிடணும். இதோட ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஃப்ளோ வச்சு நீங்கள் வந்து ஹாஃப் டேயில் மாற்றணுமா இல்லை 1 டேயில் மாற்றணுமான்னு மாற்றிக்கலாம். மென்ஸ்ட்ரல் பேண்டீஸ் வந்து பேண்டீஸ் மாதிரியே இருக்கிறனால இது டிஸ்போசபிளாகவும் இருக்குது. கம்பெனிஸ் வந்து டிஸ்போசபிளாகவும் கொண்டு வருது, ரீயூசபிளாகவும் கொண்டு வருது. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பீரியட் ப்ராடக்ட்ஸ். இப்போதைக்கு இருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற பாப்புலராக இருக்கிற பீரியட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் எந்த பீரியட் ப்ராடக்ட் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுறது, கரெக்டாக மாற்றுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.